ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். விழி நீரை அணை போட்டு மொழி காத்த துணை எங்கே? இணையான இளமானே தனியாய் உன் எஜமானே. என்ன மேடம் இன்னைக்கு பக்தி பரவசமா வந்திருக்கீங்க? அதுவா சார், வார வழியில கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரி, கடவுள்கிட்ட அப்படி என்ன வேண்டிக்கிட்டீங்க? நான் என்ன வேண்ட போறேன், என் புருஷன் நோய் நொடி இல்லாம கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் வேண்டேன். ஏ மனதி, உனக்காக நீ எதுவும் பண்ணிக்க மாட்டியா? எனக்கு என் கூட நீங்க இருந்தாலே நோய் நொடி இல்லாம நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேங்க. அதனாலதான் நீங்க எப்பவுமே சந்தோஷமா நல்லா இருக்கணும் மட்டும் வேண்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம என் கூட கடைசி வரைக்கும் நீங்க இருக்கணும் மட்டும் வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதல அந்த கடவுள் ஏத்துக்கிட்டாரோ இல்லையோ, என்னோட சாமி நீங்க கேட்டுட்டீங்க. என்னோட வேண்டுதல கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க தான். நீங்க எப்பவுமே என் கூட நீங்க இருப்பீங்களாங்க. ஏங்க என்ன பண்றீங்க நீங்க? விடுங்க. அடியே கூச்சப்படாதடி பொண்டாட்டி, டோன்ட் வெரி. இந்த கரிகாலன் என்னைக்குமே உன் கூட தான் இருப்பேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல பொண்டாட்டி. நீ ஏன் நினைச்சாலும் என்ன விட்டுட்டு போக முடியாது, போகவும் விட மாட்டேன். நான் தான் உன்னோட உலகம் என்று நீ வாழ்ந்துட்டு இருக்க. உன்னை யாருக்கிட்டையும் நான் கலங்கப்பட விடாம உன்னை ராணி போல வாழ வைப்பேன்டி. இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லங்க. என்னோட நம்பிக்கை காதல் எல்லாமே நீங்க தான். உங்களை தவிர என்னால வேற எதையும் யோசிக்க முடியலங்க. சொல்ல போனா கோயில்ல இருக்கிற சாமியை விட உங்க மேல தாங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். உன் நம்பிக்கைக்கு ஏத்துவனா இந்த கரிகாலன் போய் இருப்பான். சரி, சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ உன் புருஷனோட தரிசனத்தை பார்த்துடலாமா? என்னது? உங்களுக்கு ரொம்ப குசும்பு கூடி போட்டு என்ன விடுங்க. சீ விடுறா. அடியே எங்கடி ஓட பாக்குற? நீ நிக்கிற இடம் கரிகாலனோட இடம். என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த ஓட்டம்? உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இந்த விஷயத்துல உங்களை எங்க வச்சு வேடிக்கை பாக்குறதும் கெஞ்ச விடுறதும் எனக்கு ஒரு தனி சுகந்தாங்க. அடிக்கள்ளி, நடக்கிறது நீதான். இந்த கரிகாலன் அடங்கி போறதும் உன்னிட்ட மட்டும் தாண்டி. என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கே இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமா? இல்ல எங்க சும்மா இருங்க வேணாம். அதெல்லாம் முடியாதுடி. இந்த விஷயத்துல நீ வேணாம்னு சொல்லி நான் இப்போ கேட்டிருக்கேன். நான் உனக்கு பொறுக்கிதாண்டி எப்பவுமே பொறுக்கின்னு சொன்னல. இப்ப பாருடி, என் மேலேயே காட்டுறேன். நீங்க வேணாம் சொன்னா கடங்க. இது ஆபீஸ். இருந்துட்டு போட்டும். இப்ப நீ பொறுக்கின்னு சொல்லிட்ட, அதுக்கான வேலையை காட்டாட்டி அந்த பேருக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போயிருண்டி. உச்சந்தல வகுடு வழி ஒத்த மனமலைதடி உதடு வரி பள்ளத்துல உசுர் விழுந்து தவிக்குதடி. பழா போன மனசு பசி எடுத்து கொண்ட பத்தியத்தை முறிக்குதடி. பராங்கல்ல சுமந்து வழி மறந்து ஒரு நத்த குட்டி நகருதடி. கரிகாலன், இது நம்ம மல்லிகா தானா? பாக்குறதுக்கு அவளே மாதிரி இருக்கா. அச்சசலா நம்ம மல்லிகா மாதிரி இருக்காங்க. கரிகாலன், யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணு உன்ற ரூம்ல என்ன பண்றா? இவ இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணா? இங்க பாரு கரிகாலன், வேலை செய்யறவங்கள எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும். அப்பா அம்மா முழுசா பாக்கல. இந்த மாதிரி பொண்ணுங்களை வைக்கிற இடத்துல வைக்கணும். இல்லன்னா வசதியான பையனு பார்த்து வளைச்சு போடையும் பாப்பாளுங்க. அம்மா ஹரிஸ், எதுக்கு நீ உசாரா இருந்துக்கோ சரியா? என்னம்மா வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க? வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்கம்மா. என்ன மச்சான், யாரோ ஒருத்தி முன்னாடி அத்தையை எதிர்த்து பேசுறீங்க. நல்லா கேளு மருமகளே, யாரோ ஒருத்தி முன்னாடி பெத்த தாயை எதிர்த்து பேசுற. ஏய், இந்த ஆபீஸ்ல நீ என்ன வேலை பாக்குற? அது ஆபீஸ கூட்டி பெருக்கிற வேலை பாக்குறமா? ஓ, கிளீனிங் வேலை தான் பாக்குறியா? ப்ரோல் கிளீனிங் வேலை பாக்குற நீ எப்படி என் பையன் பக்கத்துல எப்படி நீ நிக்கலாம்? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பையன் பக்கத்துல நிப்ப? அதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? அம்மா நீ சுமாருடா. உன்னோட லிமிட் என்னமோ அதோட தான் நீ இருக்கணும். என் பையன் பக்கத்துல நிக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. நீ யாரடி தள்ளித்தான் நிக்கணும் சரியா? முதல்ல தள்ளி போடி. பணதி, இந்த இடத்தை விட்டு ஒரு இஞ்சி கூட நீ நகரக்கூடாது. வேற நகர்ந்தேன்னு வச்சுக்கோ. என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். ப்ரோல் இவ கிளீனிங் வேலை பாக்குறவ. கரீஸ் எதுக்கு இவளுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான்? இது சரியில்லையே, ரொம்ப தப்பா படுது. கண்டுபிடிச்சிட்டா போச்சு. ஏய், நான் சொன்னாலும் கேட்க மாட்டியா? அந்த அளவுக்கு நீ என் பிள்ளைய மயக்கி வச்சிருக்க. இனிமேல் உன் லிமிட் என்னமோ அதோட தான் நீ இருக்கணும். என் பையனுக்கு பொருத்தமான பொண்ணு ஏன் மருமக தான். இனி அவனுக்கு பர்சனலா எல்லாமே ஏன் மருமக தான் இருப்பா. இனிமேல் என் பையன் ரூமுக்கு வரது இதுதான் உனக்கு கடைசி சரியா? மருமகளே, நீ போமா, நீ போய் அவன் பக்கத்துல நில்லு. அதுக்கான உரிமை எல்லாம் உனக்கு தான் இருக்கு. எங்க பாருமாயா, கண்டவளையும் என் பையன் பக்கத்துல விடக்கூடாது. இனி உனக்கு இதுதான் பொறுப்பு. என் பையனை பாத்துக்கிற முழு பொறுப்பும் இனி உனக்கு தான். சரிங்கத்த. இங்க பாருடி, என்னோட மருமக கரிகாலனை பாத்துப்பா. இனிமேல் இந்த மருமகளுக்கு மட்டும் நீ சேவை செய்தா போதும். அதுதான் உன்னோட வேலை சரியா? என்ன புரிஞ்சுதா? சரிங்கம்மா. ஹரீஸ், இத்தனை வருஷமா நீ ஒத்தையில இருந்து பிசினஸ பாத்துக்கிட்டது போதும். இனி உன் கூட கை கோர்த்து நானும் இந்த பிசினஸ பாத்துக்கிறேன் சரியா? உனக்கும் வேலையும் மிச்சமாகும் ஹரீஸ்.
கரீஸ் வாட் இஸ் திஸ்? என்ன இது பழக்கம்? நான் என்ன தப்பா கேட்டுட்டேன் இப்ப என்ன அடிச்சீங்க? நீ படிச்ச பொண்ணு தானே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? இது இலங்கை, நீ நினைக்கிற மாதிரி அமெரிக்கா கிடையாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு. ஏமா இதெல்லாம் உங்க மருமகளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களோ? இப்ப அவ என்னடா தப்பு பண்ணிட்டா? 1000 பாட்டி மருமகன்னு சொல்றீங்க. இந்த ஆபீஸ்ல 250க்கும் மேற்பட்ட ஆம்பளைங்க வேலை செய்யறாங்க. இப்படி எல்லா ஆம்பளையும் பார்க்கக்கூடியதா அரையும் குறையுமா வந்து நிக்கா? இவ இந்த கரிகாலம் பக்கத்துல நிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? டேய், அவ அமெரிக்கால இருந்து வந்த பொண்ணு. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அதுக்காக அவளை நீ கை நீட்டி அடிச்சுவியா? ஆமா, உங்களுக்கு வேணா இது சாதாரணமா இருக்கலாம். அந்த இடத்துல இவ இப்படி வேணாலும் ட்ரெஸ் போட்டுருக்கலாம். ஆனா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சுத்தமா பிடிக்காது. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் தன்னோட உடம்ப தன்னோட புருஷன் மட்டும் தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவா. அதனால மற்ற ஆம்பளைங்களோட கண்ணு தங்க மேல படக்கூடாதுன்றதுக்காக தங்க உடலை மறைச்சு தான் ட்ரெஸ் போடுவாங்க. என்னோட பானதி மாதிரி இந்த மாதிரி பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரீஸ், நீ என்ன பேசுற? உன்னோட அந்தஸ்துக்கும் உன்னோட படிப்புக்கும் ஈக்குவலா இருக்கிறவ என் அண்ணன் பொண்ணுதான். என் குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் இருக்கு கரிகாலன். அதை நீ கெடுக்கணும் மட்டும் நினைச்சா நான் பொல்லாதவள் ஆகிருவேன். இப்ப என் மருமகளை அடிச்சதுக்கு மன்னிப்பு கல்றா. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம ஊருக்கு ஒரு பொண்ணு எப்படி ரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கு. அவர் ஒரு ஆம்பளை, அதுவும் சரியா தான் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்க இவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, கரிகாலனோட பொண்டாட்டியாண்டு நிரூபிச்சுட்டேன். ஒரு சைன் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கட்டக்கூடாது. என் பொண்டாட்டிக்கு கோவம் வந்துடும். சும்மா இருங்க. ஏய், ஆப்ரோல் ஒரு வேலைக்காரி, நீ எங்களவே எதிர்த்து பேசுறியா? அத்தை, இதுக்கு மேல இவ இங்க இருந்து வேலை பார்க்க கூடாது. அத்தை, சரியா சொன்ன மருமகளே. உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா எங்களையவே எதிர்த்து பேசுவ. இனிமேல் இந்த ஆபீஸ் பக்கம் நீ கால் வைக்க கூடாது. வெளியே போடி. என்னடி இன்னும் நிக்கிற? நீயா போயிட்டியன்னா உனக்கு மரியாதை இல்ல, கழுத்தை பிடிச்சு நானே அனுப்ப வேண்டியிருக்கும். வாய முறை, இது என்னோட ஆபீஸ். இந்த ஆபீஸை விட்டு அவ்வளவு வெளியே போக சொல்ல நீ யாரு? கரிகாலன், அம்மா, உங்களுக்கு என் கோவத்தை பற்றி நல்லா தெரியும். இவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட வாங்க கட்டிடாதீங்களா? அப்புறம் என்ன சொன்னீங்க? இவன் இந்த ஆபீஸோட வேலைக்காரியா? 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. இவதான் இந்த ஆபீஸோட ஓனர். என்ன புரியலையா? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். டேய் கரிகாலன், இருங்கம்மா, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிடுறேன். என் வருங்கால பொண்டாட்டி இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டனோ அதே மாதிரி இவ இருக்கா. சோ இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவதான் என் மகாராணி. 3 வருஷமா நாங்க காதலிச்சிட்டு இருக்கோமா. இவதான் என் பொண்டாட்டி. டேய் கரீஸ், என்ன பேசுற நீ? இவெல்லாம் என் வீட்டு வாசற்படியை மிதிக்க கூட தகுதி இல்லாதவ. இவ ஏன் வீட்டு மருமகளா? சீச்சி, நினைச்சாலே அருவருப்பா இருக்குடா. அம்மா, நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. உங்களுக்கு வேணா இவ குப்பியா தெரியலாம், ஆனா எனக்கு இவ பொக்கிஷம். உங்களுக்கு இந்த பணம், வசதி, அந்தஸ்து இதெல்லாம் கண்ணு மறைக்குது. கொஞ்சம் கண்ணை முழிச்சு உண்மையிலே இது குப்பை, இது வைரமண்டு பாருங்க. என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லம்மா. இந்த ஜென்மத்துல இவதான் என் பொண்டாட்டி. என் கையால மாங்கல்யம் மூர்த்திக்கு ஏறுதுன்னா அது இவ கழுத்துலயா தான் இருக்கும். டேய், இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்டா. இந்த அகிலா உசுரோட இருக்கும் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் வீட்டு மருமகளா ஏத்துக்கவே முடியாது. எப்பவுமே ஏத்துக்க மாட்டேன் கரிகாலன். மரியாதையா உன்னோட முடிவை மாத்திக்கோ. அவளுக்கு 5 10 கொடுத்து அனுப்பிட்டு அவளை விட்டுரு. அம்மா, என்னையும் அவளையும் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு இப்படி பேச பாய் கூசல? உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா இப்படித்தான் பேசுவீங்களா? இன்னொரு வாட்டி அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுனீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீங்க சும்மா இருங்க. ஏய் அத்தை, இப்ப நாம பேச பேச சண்டை தான் வளரும் அத்தை. இதை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க வாங்க அத்தை. இல்ல மாயா அத்தை, நீங்க ஃப்ரீயா விடுங்க, நான் இதை பாத்துக்கிறேன். இப்ப பேச பேச சண்டை தான் வளர்ந்துட்டு இருக்கும். நீங்க நடவுங்க. ஏற்கனவே கரிகாலன் சம கோவத்துல இருக்காங்க. இதுல மேலும் மேலும் நீங்க வெறுப்பேத்தி கோவப்படுத்தாதீங்க. வாங்கத்த, நீ ஏதோ சொல்ற சரி. வானதி, அம்மா பேசுனது ரொம்ப தப்பு தான். அவங்களுக்காக நான் உன்னோட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டி. ஐயோ, என்னங்க நீங்க? அம்மா பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அவங்க சொன்னதுல எந்த தப்புமே இல்ல. நான் உங்களுக்கு எந்த விதத்திலும் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவ. அப்படி இருக்கல, அவங்க பேசுனதுல எந்த தப்புமே இல்லங்க. ஏய், அம்மா தான் அழுகிட்ட தினமா பேசுறாங்கடா. நீமா இல்லங்க. சும்மா ரெடி. அம்மா அப்படி பேசிட்டாங்கன்னு நானே சும்மா கோவத்துல இருக்கேன். மேலும் மேலும் நீயும் என்ன கோவப்படுத்தாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னங்க அது? இங்க பாரு வானதி, என்னைக்குமே இந்த கரிகாலன் நேர்ம தவறினதும் இல்ல, கொடுத்த வாக்க மீறினதும் இல்ல. உன் விஷயத்திலையும் நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். மீற சிச்சுவேஷன் வந்துட்டுன்னா கூட இந்த கரிகாலன் உசுர விட்டாலும் முடிவேனே தவிர என்னைக்குமே வானதியை கைவிட மாட்டேன். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்றலாம் நான் சொல்லலையே. அப்புறம் எதுக்கடி தேவையில்லாம பேசிட்டு இருக்க? மன்னிச்சிருங்க. எனக்கு இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்க வேணாம். அப்போ ஏன் என் பொண்டாட்டிக்கு தெரியாதா? அது நிழல் தேடிடும் ஆண்மையும் நிஜம் தேடிடும் பெண்மையும் ஒரு போர்வையில் வாழும் இன்பம் தெய்வம் தந்த சொந்தமா. என்னாயுள் ரேகை நீ அடி, என்னானி வேரடி, சுமை தாங்கும் எந்தன் கண்மணி என்னை சுருப்பறி. சுமந்தி,
உனக்கு ஒண்ணு தெரியுமாடி, ஒரு பொண்ணு ஒரு ஆணால ரசிக்கப்படுறதை விட ஒரு பொண்ணால ஒரு ஆண் ரசிக்கப்படுறது தனி அழகு தெரியுமா? அந்த வகையில உன்னால நான் ரொம்ப ரசிக்கப்பட்டேன். என்னோட ஒவ்வொரு செயலையும் நீ அப்படி ரசிச்சு பார்த்திருப்ப. அதை விட உண்மையான அன்பையும் காதலையும் எனக்கு நீ அள்ளி அள்ளி கொடுத்துருக்கடி. இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காதடி, ஆனா எனக்கு கிடைச்சது. ஆனா அது பாதிலேயே போகும்ட்டு நான் நினைக்கவே இல்லை சுகந்தி. உன்னால நான் எந்த அளவுக்கு ரசிக்கப்பட்டனோ அதை விட பல மடங்கு இப்ப நான் வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன்டி. அது உனக்கு தெரியுதா சுகந்தி? நினைவுகள் ஆபத்தானதுண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை நானே அனுபவிக்கும் போதுதான் வலிய உணர்றேன். அன்னைக்கு நீ எடுத்த அந்த ஒரு முடிவால என் வாழ்க்கையவே தலைகளை புரட்டி போட்டுட்டியே. ஒரு நிமிஷம் நீ யோசிச்சிருக்கலாம் சுகந்தி. என் மேல நம்பிக்கை இல்லாமலா அந்த மாதிரி தப்பான முடிவெடுத்த? ஏண்டி இப்படி தின்ன என்ன கொள்ற? 2 செகண்ட் முன்னாடி நான் வந்திருந்தா உன்னை நிச்சயமா நான் காப்பாத்தி இருந்திருப்பேன். நீ எடுத்த அவசர முடிவால இன்னைக்கு நான் வேதனையை மட்டும் இல்ல குற்ற உணர்ச்சியோட இருக்கேன் தெரியுமா? 2 செகண்ட் முன்னாடி வந்திருந்தா நான் உன்னை காப்பாத்தி இருப்பேன்டி. அதுக்குள்ள நீ இப்படி பண்ணுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் பார்த்த உடனேயே காதல் வராத சுகந்தி. ஆனா நானும் நீயும் சந்திச்ச முதல் நாளே நமக்குள்ள காதல் வந்துருச்சடி. நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே, நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே. ஐயோ பொலிசு. என்ன மேடம், வண்டி ஓட்டும் போது சாலையெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? இப்படித்தான் காத்துல பறக்க விட்டுட்டு போறதா? உங்க பின்னால வரவங்களோட உசுறு என்ன ஆகுறது? சாரி சார், நான் கவனிக்கல. சரி, ஹெல்மெட்டுங்க. தலையில ஹெல்மெட்டுங்கன்னு கேட்டேன். வண்டி ஓட்டும் போது தலையில ஹெல்மெட் போடணும்னு ரூல்ஸ் இருக்கு, தெரியுமா தெரியாதா? உங்களோட நல்லதுக்கு தான் நாங்க ரூல்ஸ் போடுறது. ஆனா நீங்க கொஞ்சம் கூட ரூல்ஸா மதிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சார். தலைக்கவசம் அணியறது உங்க பாதுகாப்புக்கு தான். மறந்துட்டேன் சார். அது சரி. சரி, உங்க லைசன்ஸ் எடுங்க பார்க்கலாம். அதுங்க என்னட்ட இருக்கு, நல்ல வசமா மாட்டிக்கிட்டேன். என்ன மேடம் முடிக்கிறீங்க? லைசன்ஸ் எடுங்க. அது வந்து என்கிட்ட லைசன்ஸ் எல்லாம் இல்ல சார். இது என்னோட ஃப்ரெண்டோட பைக் தான். சும்மா ஆசையா இருந்துச்சு, ஓடி பார்க்கலாமே தான் வந்தேன். மற்றபடி என்கிட்ட லைசன்ஸ் எல்லாம் இல்ல சார். ஓ, லைசன்ஸ் கூட இல்ல. லைசன்ஸ் இல்லாம தான் பைக் ஓடுறீங்களோ? இது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா? ஹெல்மெட் போடாம ஓடினது முதல் தப்பு, அதுக்கே 5000 ஃபைன். இப்ப லைசன்ஸ் வேற இல்லன்றீங்க. லைசன்ஸ் இல்லாம பைக் ஓடுறது மிகப்பெரிய குற்றம். இதுக்கு ஒரு 25000 ஃபைன் அடிக்கலாம். மொத்தம் 30000 கட்ட வேண்டியிருக்கும். வாங்க ஸ்டேஷனுக்கு. ஐயோ சார், அவ்வளவு பணம் எல்லாம் என்கிட்ட இல்ல சார். என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. ஒண்ணு நீங்க ஃபைனை கட்டணும், இல்லையா 6 மாதம் ஜெயில் தான். சார் ப்ளீஸ் சார், 30000 கட்டுறதுக்கெல்லாம் என்கிட்ட பண வசதி எல்லாம் இல்ல சார். நானே பார்ட் டைம் வேலை பார்த்து தான் காலேஜ் ஃபீஸே கட்டிட்டு இருக்கேன். என்னால 30000 எல்லாம் கட்ட முடியாது சார் ப்ளீஸ். அதே மாதிரி என்ன கம்பி என்ன வைக்கிறாதீங்க சார், என் படிப்பே பாழாகிரும். உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? ஐயோ, இப்ப எதுக்கு இப்படி அழுகுறாங்க இவங்க? நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? எதுக்குங்க இப்ப அழுகுறீங்க? நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னு தானே கேட்டேன். உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? நான் ஒரு அனாதை சார். எனக்கு அம்மா அப்பா எல்லாம் கிடையாது. சின்ன வயசுல இருந்து அனாத ஆத்திரமத்துல தான் வளர்ந்தேன். அங்க என்ன வளர்த்த பாட்டி தான் சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பா என்ன குப்பை தொட்டிலேயே போட்டுட்டு போட்டாங்கன்னு. இப்ப நான் ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். பார்ட் டைம் வேலை பார்த்து தான் காலேஜ் ஃபீஸே கட்டிட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் சார், இனிமேல் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். என்ன விட்டுருங்க. மன்னிச்சிருங்கம்மா. அதுக்காக எல்லாம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு நேர்மையான அதிகாரி. இன்றைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் நாளைக்கு இதே தப்ப பண்ண மாட்டேன். சோ பணத்தை கட்டுறீங்களா இல்ல? ப்ளீஸுங்க சார், என்ன விட்டுருங்களேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். ஆனா என்னால 30000 எல்லாம் கட்ட முடியாது சார். அதே மாதிரி இதுக்கெல்லாம் போக முடியாது. என்னோட எதிர்காலமே பாழா போயிரும் சார். ப்ளீஸ் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்களேன். சரி, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஆமா, உன்னோட பேர் என்ன? உன்னோட பேரை கேட்டேன். அது செவ்வந்தி சார். என்ன பேர் சொன்ன? திருப்பி சொல்லு, என்ன பேர் சொன்ன? செவ்வந்தி சார். செவ்வந்தியா? அப்போ நான் தேடிட்டு இருக்க என் செவ்வந்தி இவதானா? எனக்கு தான் இவளை யாருன்னு தெரியாது. ஆனா இவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமே. ஆனா தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கா. ஒரு போல நடிக்கிறாளோ? சரி பாப்போம். செவ்வந்தி, உங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரியுமா? இல்ல சார், எனக்கு தெரியாது. பொய்யாடி சொல்ற கள்ளி. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணுவேன்னு சொல்லிருக்க. ஆமா சார், நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். ஆனா என்ன விட்டுருங்க சார். சரி, நீ பணமும் கட்ட தேவையில்ல, நீ ஜெயிலுக்கும் போக தேவையில்ல. அதுக்கு பதிலா என்ன ஹக் பண்ணணும். உன்னால முடியுமா? என்னது? முடியாதுண்டா பையனை கட்ட வேண்டியிருக்கும், இல்ல ஜெயிலுக்கு 6 மாசம் போக வேண்டியிருக்கும். எப்படி வசதி செவ்வந்தி? இல்ல அதெல்லாம் வேணாம் சார். நானே பார்ட் டைமா வேலை பார்த்து தான் காலேஜ் ஃபீஸே 10000 கட்டிட்டு இருக்கேன். இப்ப 30000 ஒரு இடியா கட்டண்டா நான் எங்க போவேன்? 6 மாதம் என்னால ஜெயிலுக்கவும் போக முடியாது. என்னோட எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம். இவரை பார்த்தாலும் நல்ல ஒரு மாதிரி தான் இருக்காரு. தப்பான எண்ணத்தோட என்ன பார்க்க மாட்டாருன்னு நம்புறேன். என்ன செவ்வந்தி யோசிக்கிற? உன்னால முடியாதுண்டா பரவாயில்ல. நான் உன்ன அதான் நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களை ஹக் பண்ணிட்டேன்ல.
வேண்டாம், இனி என்ன விட்டுருங்க. என்னால ஏதாவது 30,000 ஃபைன் எல்லாம் கட்ட முடியாது சார். என் ஃப்ரெண்டோட பைக்கை ஓட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ் என் மேல எந்த கேஸும் போட்டுறாதீங்க சார். சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்பவும் கஷ்டப்பட்டு தான் நான் காலேஜ் ஃபீஸ் கட்டி படிச்சிட்டு இருக்கேன் சார். என்னோட எதிர்காலத்தையே பாழாக்கிடாதீங்க ப்ளீஸ். அழாத, நான் உன் மேல எந்த கேஸும் போட மாட்டேன், ஓகேவா? நிஜமாவா? ஆமா, நிஜமா தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. அதான் உன் மேல எந்த கேஸும் போட மாட்டேன்னு சொல்லிட்டேல, அப்புறம் எது கழுவுற? அழாத சுகந்தி. இப்பெல்லாம் பொண்ணுங்க ரொம்ப தைரியமா இருக்காங்க. ஆனா நீ என்ன இவ்வளவு பயந்த சுவாசமா இருக்க? சின்ன பிள்ளை மாதிரி. அழாத. ஏங்க இப்ப என்ன பண்ணீங்க நீங்க? நான் என்ன பண்ணா? நான் ஒண்ணுமே பண்ணலையேம்மா. இல்ல இப்ப நீங்க என் கண்ணத்துல கன்னத்துல கிணத்துல அது அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னோட அழகையே நிறுத்துறதுக்காக அப்படி பண்ணேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோ சுகந்தி. நீ ரொம்ப அழகா இருக்க. அதை விட ஸ்மைல் பண்ணா இன்னும் ரொம்ப அழகா இருப்ப. அது உன்னோட அழகையே நிறுத்துறதுக்காக உன் கணத்துல நச்சுன்னு கொடுத்தனாங்க. உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காகவும் அப்படி பண்ணட்டுமா? ஐயோ வேணாம். பாரா, ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப கியூட்டா இருக்க. போலீஸாரே ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, என்ன விடுங்க, நான் ஹாஸ்பிடலுக்கு போகணும். ஹலோ மேடம், என்ன கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறது நீங்க தான். நீங்க கையெடுத்தா நானும் போயிடுவேன். விடுறதுக்கு மனசு இல்லையோ? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு இத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. சொல்லலாமா? என்ன சொல்ல போறீங்க? இது வரைக்கும் எந்த ஆண்கிட்டையும் நான் பக்கத்துல போனதில்ல. ஏன்னா ஆம்பளையில பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா அவங்க நடந்துக்கிற விதம் அப்படி. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ஹக் பண்ணும்போது ஒரு பாதுகாப்பு உணர்வை உணர்றேன். இது வரைக்கும் யார்கிட்டையும் இந்த மாதிரி பாதுகாப்பு எனக்கு கிடைச்சதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் என்னமோ தெரியல, உங்ககிட்ட எனக்கு ஒரு பாதுகாப்பை உணர்றேன். ஆஹா, அப்புறம் 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 ஒன்றும் இல்லை, என்ன விடுங்க, நான் போறேன். சரி, அடுத்தது இப்ப சந்திக்கலாம். நாம மீண்டும் சந்திக்கணும். அந்த கடவுள் நினைச்சா சந்திக்கலாம். சரி பார்க்கலாம், நான் வரேன். என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமேதத்தை வருவாளா, மொட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு கொழு சொல்லி கேட்கிறதே, கனவுகளில் வாழ்ந்து விட்டேன் இறுதி வரை, கண்களிலே தூவி விட்டாய் மண்துகளை, இந்த காதல் என்ன ஒரு நடை வண்டியா, நான் விழுந்தாலும் மீண்டும் எழ, இரு கண்ணை கட்டி ஒரு காட்டுக்குள்ள எங்கே செல்ல. நீ நானும் மீட் பண்ண அந்த முதல் நாள் என்னால சாகுற வரைக்கும் மறக்க முடியாது சுகந்தி. உன்னோட ஒவ்வொரு நினைவுகளையும் என்னால சத்தியமா மறக்க முடியாதுடி. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் வரண்டி. எனக்கு அது கிடைச்சும் பாதியிலேயே தொலைச்சிட்டேனே. நீ ரொம்ப இன்னசென்ட் கேளுடி. ஒரு நாள் கூட என்கிட்ட நீ சண்டை போட்டது கிடையாது சுகந்தி. ஐ மிஸ் யூ. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ சோ மச்.